ஹாய் காய்ஸ், வணக்கம். மறுபடியும் மாமா ஏஜ் கேப் காமா நியூ சீரிஸ் பார்த்துலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் வந்து டேரக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு வேறு மாதிரி ஒரு ஜேர்னலில் இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் நான் போட்டதே கிடையாது. இது ஃபஸ்ட் வெர்ஷன். அது மட்டும் இல்லாத தயங்கும் ஜேக்கவும் காம்போவோ ஒரு சீரியஸ் நான் போட்டதே கிடையாது. இது வரைக்கும் நம்ம காம்போ சீரியஸ் போட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லீடு வந்து 2 பேருக்கு பேரலாக கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இவ்வளோ நாள் இல்லவே இல்லை. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, லீடு வந்து பேரலாக நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. பர்சனலாக இன்ஸ்டாவில் நீங்கள் சொன்னதால் சரி எஃப்எஃப் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி அதையுமே போட்டு பார்ப்போன்ற ஒரு தாட்டில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பிடிக்கும். யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க, அப்படி யார் லவ் பண்ணுவீங்க, வில்லனா அந்த மாதிரிலாம் இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? 2 பேர் இருப்பீங்க. 2 பேருக்கும் பேரலான ஒரு ஒயனாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? 2 ஒயன் இருப்பீங்க. ஒரு ஒயனுக்கு வந்து ஒயனன் பேர் வச்சுல, இன்னொன்று ஆஸ் யூஷுவல் தியா. அது எந்த பேருக்கு நான் வைக்கிறேன்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இனிமேல் தான் எனக்கே அது ஓகேங்களா? போகலாமா? சின்ன இன்ட்ரோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஜங்குக்கும் தயங்கும் உங்களுக்கு வந்து அத்தை பசங்க அப்ராடில் இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து சென்னையில் இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே ஊரில், அது ஒரு குக்கிராமம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஊரில் தான் இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி வந்து காலேஜ் படிச்சிட்ருக்குறா. தங்கச்சி பேர் தியா, நீங்கள் தான் ஒயின் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கள்ல. ஸோ அதனால தான் தியா, இங்கே வந்து ஒயின். இங்கே ஜங்குக்கு வந்து சரியான ஃப்ளட்டி கிங். ஓகேங்களா? செம்ம ஃப்ளட்டி. பொண்ணுங்களை பார்த்தாலே மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி இந்த பொண்ணு யார், எப்படிப்பட்டவ அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு கேட்டகரி ஜங்குக்கு. தயங் வந்து அப்படியே ஒரு சாதுவான பையன், ரொம்ப நல்ல பையன், ஜெனுவனான பையன், ஜென்டல்மேன் அப்படின்னு, குட் பாய், வி இஸ் அ குட் பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரி. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஒரு மாதிரி டச் விட்ட மாதிரி பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. பட் இங்கே எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி குரூப் இருக்குது. அதேமாதிரி ஃபேமிலி பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து ரொம்ப க்ளோஸாக அப்படிலாம் பேசிக்க மாட்டீங்க. பட் ஃபார்முலாக பேசிக்கிறது உண்டு. உங்கள் தங்கச்சி தியா இருக்கால, சரியான அருந்தவாள், காது இல்லாத பட்டாசுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு பட்டாசுனா பட்டாசு, அப்படி ஒரு பட்டாசு தியா. அவள் எல்லாரோடைய பேஜுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாள். யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, யார் எங்கே இருந்துகிட்ருக்காங்க, என்ன ஷேர் பண்ணுறாங்க, என்ன போஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் காண்டாக்ட் இருக்குது. எங்கள் தயாங்கோட ஃப்ரெண்டு கூட காண்டாக்ட் இருக்குது. தயாங் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரோ அவங்களையும் சேர்த்து இங்கே தியா ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாள். அதேமாதிரி ஜங்குக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானோ அவங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. சில விஷயத்தெலாம் வந்து ஜங்குக்கு வந்து ஷேர் பண்ணவே மாட்டான் அவனோட பேஜில். பட் அவனோட ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கான், போஸ்ட் பண்ணியிருக்கான்றப்போ, ஓ நீ இப்படிலாம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அப்படியே வீட்டில் வந்து போட்டு கொடுக்குறது. உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேயா இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா கிட்டேயா இருக்கட்டும், இங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா கிட்டே இருக்கட்டும், போட்டு விடுற ஒரு சரியான ஒரு கோழிமுட்டி கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சரியான அமைதியான பொண்ணு, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு பார்த்துட்ருக்குற பொண்ணு. இங்கே வந்து தயங் வந்து என்ன தான் ஜென்டில்மேன், வெரி குட் பாய் அப்படின்னு இருந்தாலுமே கூட கொஞ்சம் வாய் அவருக்கு, கொஞ்சம் வாய். பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக்கு வந்து சரியான எப்படி சொல்கிறது, அதான் சொல்லிட்டேனே, அதே மாதிரி தான் இருப்பார். அப்படி வீடியோக்கு போயிடலாம். ஸ்டார்டிங்கில் எங்கள் ஜங்குக்கு தான் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. யார் பார்த்த வேலைனா தியா பார்த்த வேலை தான். என்னடா அது, என்ன பண்ணி வச்சுருக்கேன் டாடி? இல்லை பாரு ஜங்குக்கு, ஒழுங்காக நடந்துக்கோ. நான் பாட்டிக்கிட்ட சொல்லி இப்போயும் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் முடிச்சு வச்சதும் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா கால் பண்ணுறாங்க. டா என்ன டேட் பண்ணுறீங்க? எனக்கு என்ன வயசாகுது? 32 தானே? இருங்க டி, 32டா, எருமக்கடா வயசாகுது. இப்போ கூட கல்யாணம் பண்ணலாம். எப்போ? அம்மா வர திட்டிகிட்டே இருக்கா. எனக்கு என்ன அறிவில்லையான்னு சொல்லிட்டு சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. டாட் எனக்கு 1 இயர் மட்டும் டாட், 1 இயர் மட்டும் ப்ளீஸ். என்னண்ணா மாட்டிட்டியா? உனக்கு என்னடா, நான் தான் மாட்டி முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து தயங்க பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இங்கே தயங்க மாட்டோம் அவர் மட்டும் கீழே இறங்கி அவர் மட்டும் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அவன் பாரா, அவனுக்குமே கல்யாணம் வயசாகிடுச்சு. டாட் எனக்கே இன்னும் கல்யாணம் வயசாகலை. அவனுக்கு 28 தானே ஆகுது. ஜஸ்ட் 32 எனக்கு. டி 32டா, நான்லாம் இப்போலாம் குழந்தை பெற்றுட்டேன் 2 பேரையுமே. ஆனால்
நீ 32 இருமக்கடா, அவன் 28 அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காரு. இங்கே தயங்க மட்டும் சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. டீ ப்ளீஸ்டா, நீ மட்டும் உட்காந்துட்ருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமாம், இங்கே தயாங்க்கு வந்து 28, இங்கே வந்து ஜங்குக்கு வந்து 32, உங்களுக்கு வந்து 30, ஓகேங்களா. ஒயினுக்கு வந்து 30, இங்கே தியாவுக்கு வந்து 21. அவள் காலேஜ் படிச்சுட்ருக்குறா. ஜங்குக்கு வேணான்னு சொல்ல இங்கே வந்து கால் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கூட பாட்டி, உங்களோட பாட்டி எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. கால் பண்ணி சொல்லவே இங்கே வந்து என்னடா சொல்கிற, அவன் என்ன ஒத்துக்க மாட்டானா, இன்னும் ஒத்துக்க மாட்டானா, நான் பார்க்குறேன்டா, ஊர்லேயே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. டீ திருவிழா வருது, ஒழுங்காக கிளம்புவாங்க, அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சுட்டு சேர்த்தாப்புல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே தலையை பிடிச்சிட்டு தயங்கு பக்கத்தில் அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டாரு. இங்கே ஜங்குக்கு அப்பா அப்படியே பரவாயில்லடா, ஒரு வேலையை முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிருப்பார். இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இங்கே பார்த்தாச்சுன்னா காலையிலே இங்கே தியா தான் காய்ச்ச முச்சுன்னு அப்படியே திட்டு வாங்கிட்டு இருக்கா. எருமக்கடா இன்னும் எந்திரிக்குதா பாரு, பண்ணி மாடாட்டம் இன்னும் தூங்கிட்டு இருக்குது, எந்திரி மாடே அப்படின்னு சொல்லி அப்படி எட்டி ஒரு உதச்சி தான் எங்கள் தியாவை எழுப்பி விட்றாங்க. எங்கள் தலையை சுரிஞ்சிட்டு இப்போ தான் எந்திரிக்குது. நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டீங்க, ஐடி கார்டெலாம் மாட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டு, ஏன்டி எந்திரிச்சு தொலை, இன்றைக்காவது நேரமாக எந்திரிக்கிறியா சனி நீ, எந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீங்கள் மட்டும் டேக் மட்டும் வாசலில் போய் நிற்கிறீங்க. கேப் வருது, நீங்கள் மட்டும் அப்படியே போயிடுறீங்க. அப்போ தான் எட்டி பார்க்குது, அக்கா காலேஜ் ஃபீஸ் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு. ஷோ போய்த்தால்தான் பூச்சி, நேரமாக இதுக்கு தான் எந்திரிக்கணும்னு நினச்சேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது யோசிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, அம்மாட்ட கிட்ட அடிக்கும், அப்பா கிட்ட பாக்கெட்டில் கை வச்சிட வேண்டியதான். சரியான திருட்டு கேஸும் தியாது. போயிட்டு தெரியாமல் அப்படியே பாக்கெட்டில் கை விடுது, அவங்க அம்மா பிடிச்சிட்டாங்க. என்னடி நான் புழுது நிற்க திருடுற பாதையில் நில்லு, இல்லைம்மா இது வந்து என்ன அரியரா இதான் அரியர் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி காதை திருவி வெளில தருத்துறாங்க. போடி போ, நீ போயிட்டு நில்லு, காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தருத்தி விட்டாங்க. அவ்வளோதான், அவங்க அப்பா கிட்டே சரண்டர் ஆகிட்டு காசு கேட்குது. ஏன்டா ஒரு நாளாவது சொல்கிறது கேட்குறியா, பா ப்ளீஸ்ப்பா, இதுக்கப்புறம் அரியரே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிஞ்சி கதறி கூத்தாடி காசு வாங்கிட்டு போகுது. இங்கே அவங்க அம்மா பார்த்துட்டு இந்த ஆளை திறந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்பி அப்படியே காலேஜ் பஸ் வந்து 9:10 வரும் போல் இருக்குங்க. தியாக்கு போயிட்டு நின்றுட்டுருக்கு. காலேஜ் பஸ் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகுது. அதுதான் ரொட்டீன், ஓகேங்களா. இப்போ வந்து உங்கள் பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க, டேய் திருவிழா வருது, ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ தான் அரியருக்கு காசு வாங்கிட்டு போனால் அங்கே கட்டினதும் தெரியாமல் இங்கே லீவ் போட்டு போகிறான். அவ்வளோதான், இதையும் அரியர் வச்சுட்டு அவளே எப்போன்னு இருக்கிறா, அதுக்கேற்ற மாதிரி நடக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இங்கே டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே தியா காலேஜ் போனோன்னே ஒரே சரியான வராப்பு. காலேஜுக்கு கேம்பஸ் ஸ்கூலில் மட்டும்தான் போகிறது தியாவாக இருக்கும். ஆனால் காலேஜ்க்குள்ளே கிளாஸ்க்குள்ளே போகிறதே கிடையாது, வெளியிலேயே ஆட்டம் ஆடிட்டுருக்கோம். இப்போ வந்து கால் வருது தியாவுக்கு தான். யார் இவன் எதுக்கான கால் பண்ணுறான், ஐயோ காலையில் அங்கிள் ரைடு விட்டுருப்பாரோ தெரியும், அதனால கால் பண்ணுறான். 7 வயசாகுது, எடுப்போம், எடுக்கலாம், வேறு ஏதாவது போட்டு விட்டானா. ஹலோ என்னடி என்ன போட்டு விட்டா, ஹலோ யாருங்க, உங்கள் அப்பண்டி, இது என் கசின் தான், நான் பேசிட்டு வரேண்ணா. ஓகே, நாங்களும் கேட்கணும்ல, அவுட் ஸ்பீக்கர் போடு. ஐயோ இருடி, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவுட் ஸ்பீக்கரை வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னடி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்ருக்கியா? மாமா என்ன கால்லாம் பண்ணியிருக்கீங்க? மாமா உனக்கு பெரிய அப்பா சித்திக்கு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், வரியா? ஐயோ என்ன மாமா இப்போல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் அத்தை பொண்ணு நான் என்கிட்ட போயிட்டு இப்போல்லாம் பேசுகிறீங்களே மாமா, இதெல்லாம் நியாயமா? எதுக்கிட்டு இப்படி நடிக்கிறேன்? அதுதான் போட்டு கொடுத்துட்டா, என்ன நடிக்கிற? என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம், அவனை ஃபாலோ பண்ணுறதோட இரு, அவன் போடுறதெல்லாம் எதுக்கு ஃபார்வர்ட் பண்ண? மாமா நான் என்ன ஃபார்வர்ட் பண்ணேன்? நீ ஃபார்வர்ட் பண்ணல, இரு பிக்சர் அனுப்புகிறேன். என்ன பிக்சர் அனுப்ப போகிறான்னு தெரியலையே கடவுளே. பார்த்தா அங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு பொண்ணோட உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. மாமா இது நான் அனுப்பலையே, நீ அனுப்பல, அதுக்குமே ப்ரூஃப் அனுப்புவா? ஐயோ இது தெரியாமல் கைப்பட்டு நீ நேற்று கூத்தடிச்சல, அதை நான் அனுப்புறேன்டி.
ஐயோ! மாமா 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 அது நான் ஏதோ கூத்தடிக்கல. ஆ அதான் நித்யா கூட நீ அடிக்கல. ம். அப்புறம் சத்யாவாவ? ஐயோ மாமா அவளுங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. நடிக்காதடி. நீ தான் நித்யா கூடயும் சத்யா கூடயும் சேர்த்து கூத்தடிச்சது, காலேஜ் கட் பண்ணது எனக்கு தெரியும். சொல்லவா? ஐயோ இவனுக்கு எப்படி தெரியும்? யார் இவ? இந்த ஸ்பை வேலை பார்க்குறத கண்டுபிடிக்கிறேன். மாமா உங்களுக்கு நான் பைத்தியமா? நான் காலேஜ் விட்டு வெளியே போகலையே. ஆ அப்படியா? சரி, காலேஜ் விட்டு வெளில போகலன்னா அட்டெண்டன்ஸில் எப்படி அப்சண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். தெரிஞ்சிச்சு, எங்கேயோ கை வச்சுருக்கான். ஸ்டாஃபுங்களில் தான் எவனோ எனக்கு வேலை பார்த்துருக்கான். போச்சு 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 மாமா, மாட்டிக்கினேன். என்ன மாமா? நான் நான் ஜஸ்ட் செமினாருக்காக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணும் மாமா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு செமினாருக்கு? அதுவும் அப்சண்ட் ஆகிட்டு போயிருக்கேன் நீ. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அத்தைக்கு மட்டும் இதை ஃபார்வர்ட் பண்ணணும். ஐயா ஐயோ மாமா. ஃபார்வர்ட் பண்ணாமல் விட மாட்டேன், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேனே தெரியல. எங்கே போனாலும் எப்படி எப்படி எவன் எந்த ஸ்டாஃப் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தியா யோசிச்சுட்டே இருக்கு. ஐயோ ஃபோட்டோ அனுப்புனா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பப்பில் டான்ஸ் ஆனது அந்த வீடியோ அப்படியே திரும்ப அப்படியே ஜங்குக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இங்கே ஜங்கு கால் பண்ணுவாருன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. என்னடி துமுற உனக்கு? மாமா இல்லை, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கல்ல, அதை பாட்டுக்கிட்டே காமிச்சா. மாட்டிக்கிட்டீங்களே, அப்போ நான் காமிக்கூடாது. அதுக்கு எது சரியாக போச்சு. நான் பாட்டுக்கிட்டே காமிக்க மாட்டேன், நீங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது. திமுரு வயசில் பெரியவன் கூட நீலாம் மதிக்காமல் அவ்வளோ குழப்படு உனக்கு. எனக்கு கொஞ்சம் கூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. அப்புறமா பார்த்துக்கலாண்ணே. சரி ஓகே பாய், காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டிங்க. அப்படியே டைமுக்கு பார்க்குது. இங்கே ஈவினிங் ஆனோடனே வீட்டுக்கு வந்து சொன்னோடனே தியாவை கண்ணில் பிடிக்க முடியல. இங்கே நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க, ஓகே பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு நார்மலாக இருக்கீங்க, அவ்வளோதான். அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஊருக்கு போகிறீங்க, உங்கள் பாட்டி ஊருக்கு. இவங்களாம் இப்போ அப்ராடில் இருந்துகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ வரதுக்கு 2 days ஆகும். இங்கே முன்னாடி போயிட்டு பாட்டி கூட அப்படியே கொஞ்சல்ஸ் ஆஃப் இந்தியாவை அப்படியே போகுது. பாட்டினா ரொம்ப மிஸ் பண்ணா அது இதுன்ட்டுங்க. தியா தான் ரொம்ப நைஸ் போடுது. ஆமாம் போடி, நீயா லீவ் போட்டதுக்கு தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நீ கட்டி பிடிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. பாட்டியும் கண்டுபிடிச்சிச்சு. பாட்டிக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொன்னோடனே இங்கே அவங்க அம்மா அப்படி தலையில் அடிக்கிறாங்க. பாரு எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குமா. அப்படியே இப்போது எல்லா வேலையும் இங்கே நீங்கள் வந்து அப்படியே பார்த்து அழகாக பண்ணுறீங்க. அங்கே வாசல் பெருக்கிறதா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், பரவாயில்லப்பா என் ஒயின் புள்ள நல்லா பண்ணுது, நல்லா வேலை செய்யுது, அழகு பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு உங்களை பார்த்து அப்படியே பூரிச்சு போகிறாங்க. எந்த மாதிரி பொண்ணு சென்னையில் இருந்திருக்கு, ஆனால் அவங்க பாரு பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன ஒரு வருத்தம், 30 வயசு ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாத விட்டு வச்சாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிவிட்டு. இப்படி கல்யாண பேச்சு எடுக்கும்போது உங்கள் அம்மா வந்து யோசிச்சிருப்பாங்க, ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கட்டி வைக்கணும், உங்களை வந்து ஜங்குக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்ல, ஆமாண்டி, ஜங்குக்கு நம்ம ஒயின் போல் கரெக்டாக இருக்கும். எப்படி ஒரு அமைதியான புள்ள, அவனுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்டி, கண்டிப்பாக முடிச்சிடுவோம், வரட்டும் அவன் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படியே டைம்ஸ்க்கு ஆகுது, ஊர் திருவிழா வருது அப்படின்றதுக்காக வீடு எல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது. தியாவை தான் பிடிச்சி வெள்ளுன்னு விழுகிறாங்க உங்கள் அம்மா. இதை பண்ணு, அதை பண்ணு, அதையும் அப்படி இருக்குது, அந்த ஒட்டடெல்லாம் ஏறி அடி, ஃபேன்லாம் அவங்க தொட்ட அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் தியா கிட்ட தான் முக்கால்வாசி கொடுக்குறாங்க. அக்கா என்ன சாவடிக்கிறாங்கடி, சோறு தண்ணி கூட கொடுக்காம என்ன சாவடிக்கிறாங்கடி, எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுடி, ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குது. இது வந்து சுடிதார் தான் போடும், இது தாவணி பாவாடை செட் ஆகுது, பேண்ட் சட்டையிலே சுற்றிட்டு இருக்கிற கேஸு சரியான கேஸ் இது தியா. நீங்கள் வந்து அப்படியே அப்போசிட் பாவணி தாவணியில் மட்டும்தான் சுற்றிட்டுருப்பீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அழகாக நீங்கள் தாவணி பாவாடையில் அழகாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. எப்படி இதெல்லாம் சுற்றிட்டுருக்குற, அந்த கிழவி தான் சுற்றிட்டுருக்குறா, நீயும் சுற்றிட்டுருக்குற அப்படியே வந்து தலையில் ஒரே முட்டு.
அம்மா ஏம்மா என்னை அடித்து என் மண்டி உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தியா அப்படியே தலையை அப்படியே தீத்திக்கிட்டே அப்படியே கேட்குது. ஏண்டி யார் கிழவி? எங்கள் அம்மா உனக்கு கிழவியா? அப்படியே அடிச்சனையே செவத்தோட செவராக வந்து பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் அப்படியே கழுவி அப்படியே வச்சுட்ருக்கிறீங்க. அதாவது தீத்தி வச்சுட்ருக்கீங்க. எங்கள் தியா வந்து கழுவிட்டுருக்குற மெனக்கடாத வேலை பார்க்குறது எப்படின்னா எங்கள் தியா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க சிரித்துக்கிட்டு. ஆமாம், இவங்க மட்டும் வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி தான் எல்லாம் நானும் அக்காவும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மெனக்கடாமல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது என்னமோ வேலைன்னு சொல்லிட்டு போகிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கோமா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்செலாம் அப்படியே ரொம்ப நாள் கழித்து அப்படியே கிராமத்து சமையலில் அந்த முருங்கைக்காய் மாங்காய் அப்படின்னு போட்டு சாப்பிடும்போது அப்பா அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு தியா திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்ருக்குது. நீங்கள் வந்து அளவாக தான் தின்னு தொலையண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கும்போதே அனுபவிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தின்னுட்ருக்குறீங்க. நீங்கள் அப்படியே அளவாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கழுவுறதுக்கு போவீங்களா? நாயை எந்திரிச்சு போய் நீனு கழுவு அப்படின்னு துரத்துறாங்க தியாவை. பட் ஆனால் போக மாட்றா. நான் அப்படியே சாப்பிட்ட உடனே அப்படியே எந்திரிக்கவே முடியல. சரியான கவுச் போட்டுட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்குது. நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே ஜங்குக்கு எல்லாருமே பேக்கேஜோடு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. சென்னை வந்துட்டு அங்கேருந்து காரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து காரில் வந்துட்டுருக்குறாங்க. அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அந்த தடிமாடு பையன் வரானா? ஐயோ, தூரத்தில் இருந்தாலே என்னை எப்போ பாரு போட்டு கொடுப்பான். பக்கத்தில் வர வந்துட்டானா? இவன் வரக்கூடாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா யோசிக்குது. இங்கே இல்லை, நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்களும் நமக்கு வந்து ரிலேஷன் தானே, க்ளோஸ் ரிலேஷன். இதில் வரட்டும், இதில் நமக்கு என்ன இருக்குது? எல்லாருக்குமே ரூம் இருக்குது. பெரிய வீடு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரூம் இருக்கிற ஒரு பெரிய வீடு. மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. அந்த காலத்துலலாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ரூமாக இருக்கும். அடுக்கு பானையாக அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடு. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஸ்வீட்லாம் அம்மா கூட செய்கிறதுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறீங்க. பண்டிகை வந்துடுச்சு அப்படின்னாலே ஸ்வீட் பண்ணுவோம்ல, ஜிலேபி பண்ணுறாங்க, அதிரசம் பண்ணுறாங்க. இங்கே தியா தான் அவாடா என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரிய வேலை செஞ்சா வேலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டால் உங்கள் அம்மா போகிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த தாய்க்கழியை மட்டும் நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பசங்களாம் விளாண்டுட்டு இருக்குது போல். அதை பார்த்தோன்னே எங்கேருந்து தான் எனர்ஜி வந்துச்சுன்னு தெரில, போயிட்டு ஆடிட்டுருக்குது. அங்கே அப்படியே கிரிக்கெட் பால் ஒழுங்காக அந்த பேட்டை கூட பிடிக்க தெரில. ஆனால் கிரிக்கெட் விளாட்றதுக்கு இது போயிடுச்சு முன்னாடி. போடுங்கடா, உங்களுக்கு தான்டா பவுலிங் பண்ண தெரில, ஒழுங்காக போடுங்கடா, பேட்டை பார்த்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வம்பு எடுத்துகிட்ருக்குது. இப்போ அப்படியே சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கிறவங்க இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ரூட் வந்து மறந்து போச்சு அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி ரூட் கேட்டிருப்பாங்க. உங்கள் அப்பா தான் அங்கே ரூட் சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே தியா மாடு மட்டும் ரோட்டில் நின்றுட்டு அடிக்க தெரியாது அடிச்சிட்ருக்குது. இங்கேருந்து அடித்தா அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, கரெக்டாக போக மாட்டேங்குது. டே 4டா அக்கா, இப்படிலாம் அடித்தா 4 கிடையாது, அந்த பக்கம் அடித்தா தான் 4. அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணால் தான் 4 அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் விளாண்டுட்டுருக்குறாங்க. அங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா 4, 6 அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அடிச்சிட்ருக்குறீங்க. கரெக்டாக கார் வருது. நீங்கள் அப்படியே அப்போ தான் ஒரு பால் ரொம்ப திருப்தியாக ஒரு பாலை அடிக்கிறீங்க. அடித்த ஃபோர்ஸுக்கு போய் காருக்கு முன்னாடி உடஞ்சிச்சு. எவடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறாரு. அடித்ததும் பேட்டை நீங்கள் பசங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. அப்படியே சைடில் வந்து கேப் இருக்குது போல், வீட்டுக்கு சைடில் வந்து கேப் இருக்குது. அப்படியே ஓடியே போயிட்டீங்க. இங்கே வரத்துக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னே தெரியல. இந்த அக்காவை நம்பி நம்மகிட்ட பேட்டை கொடுத்தோம், இதனோட வம்பு இழுத்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் பயந்துட்டு நின்றுட்டுருது. ஜங்குக்கு வந்து சரியான கோவம் திமிரு பிடிச்ச கேஸு. ஜங்குக்கு அந்த பாலை எடுத்துக்கிட்டு டே ஆனால் விட்றா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. பட் ஆனால் அங்கே ஜங்கு கேட்கவே இல்லை. அந்த பாலை தூக்கிட்டு யார் அடிச்சா? ஐயோ என்னடா பண்ணுறது? அண்ணா நாங்கள் இல்லைண்ணா, ஊர் அக்கா தானா. எந்த கடா? எவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சமூகம் அந்த பாலை கையில் வச்சுட்டு தரமாட்டுறாரு. இந்த பசங்கள்லாம் அந்த பாலை கேட்டு பார்க்குறதும் தரமாட்டேங்க. எவ்வளோ அடித்தாலும் அவள் வந்து தான் பால் கேட்கணும், பால் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கையில் வச்சுட்ருக்கிறாரு. அதுக்காட்டி இங்கே வந்து கார் சத்தம் கேட்கவே வந்துட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாட்டி எல்லோரும் உங்கள் ஆரத்தியோடு வராங்க. அப்ராட்லேருந்து வராங்க இல்லையா, ஆரத்தி கழிச்சு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. ஜங்குக்கோட அப்பா கூப்பிட்றாங்க. டி வாடா, என்னடா பேசிகிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு வந்து அந்த பால் எடுத்துக்கிட்டே வருவாரா. அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள் கொடுத்துருங்க அங்கிள், அந்த அக்கா யாருன்னே தெரியாது அங்கிள், அது மட்டும் வந்துச்சு பேட்டை வாங்கி வச்சுட்டு அதுதான் அடிச்சுது, இவ்வளோ நேரம் எங்களை விளையாடவே விடல, சரியான டார்ச்சரு, சரியான அது இதுன்னு சனியை அப்படின்னு சொல்லி தியாவை திட்டிகிட்டு இருக்கானுங்க. டி எவ அடித்தாலும் அவள் தான் வந்து பாலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அந்த பாலை எடுத்துக்கிட்டே பாக்கெட்டு உள்ளே போட்டு வந்திருப்பாரு. அப்படியே இங்கே ஆரத்தி எடுத்துகிட்டு, டி நல்லா வளர்ந்துட்டடா டி, எப்போ பார்த்தது 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி வந்து அப்படியே சொடுக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வாடா 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 அப்படின்னு சொல்லி நெத்தியெல்லாம் மொத்த கொடுத்து உள்ளே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே டைமுக்கு பார்க்குது. நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் வெளில வரல, நீங்கள் உள்ளே இருக்கீங்க, ஏதோ கிச்சனில் தான் வேலை பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே தியா பெட்ரூம்குள்ளே போகும்போது வெளில வரவே இல்லை, யாரோட காரை உடச்சோம், யார் என்ன பண்ணோன்னே தெரியல. ஸோ பயந்துட்டு போயிட்டு உள்ளே நுழைஞ்சது வரவே இல்லை. ஐயோ இந்த பசங்க வர வீட்டில் போட்டு கொடுத்தா ஆத்தாக்காரி என்னை அடிச்சே கொன்றுவாளே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பெட்ஷீட்குள்ளால கிடைக்குது, அப்படியே தூங்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க. அம்மாடி காஃபி எதாவது போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஃபி நீங்கள் போடுறீங்க. அந்த காஃபியோட மனமே செம்மையாக இருக்குது, தமிழ்நாட்டு ஸ்டைல் காஃபி அப்படின்னோடனே இங்கே வந்து உங்கள் அத்தை அப்படியே ஆர்வம் தாங்கலை, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அம்மாடி ஓய்னு, எப்போ பார்த்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா வளர்ந்துட்டடி, அழகாக இருக்க, முடி இன்னும் லென்த்தாக இருக்குது, என்னடி ஷாம்பு போடுற, என்ன சிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஐயோ அத்தை இல்லை, அதே கார்த்திகா சிக்க தான் போடுறேன். அதுவாடி பரவாயில்லடி, நல்லா வளர்ந்துருச்சு முடி, இங்கே பாரு அத்தைக்கெல்லாம் நல்லா கொட்டிடுச்சடி, அங்கே போயிட்டு அந்த ஷாம்பு இந்த ஷாம்புன்னு போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்பா என்ன ஸ்மெல்லு, இந்த காஃபிலாம் குடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, குடு அத்தையை நான் ஆற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆற்றுறாங்க. நீங்கள் மற்ற கிளாஸ்லலாம் ஊற்றி எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ தான் அப்படியே ஜங்கு பார்க்குறாரு, செம்ம அழகாக இருக்கீங்க, யாரா அந்த பீஸ் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே தேங்க் ஃபஸ்ட்டு காஃபி கொடுப்பீங்களா. டீ தேங் எப்படி இருக்க, நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேஷுவலான ஒரு டாக்கு. அப்படியே ஜங்குக்கு ஆமாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக ஒரு பண்பாக அப்படியே அந்த டாக் இருக்குது. அவருமே நல்லா இருக்கவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அடுத்தது மாமா எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறீங்க, அப்புறம் பாட்டிக்கு கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. எங்கே ஒவ்வொரு பீஸ் மட்டும் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் தேடிகிட்டே இருக்காரு, எங்கே சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அடுத்தது கண்டுக்கல. இங்கே உங்கள் அம்மா அப்பா தான் கேட்குறாங்க, எங்கே தியாவை மட்டும் காணோம் அப்படின்ட்டு. அவள் இங்கே தான் இருந்தா அத்தா, வெளில இல்லை தெரில அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. இங்கே தான் சுற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம் நாய் எங்கே போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போகிறாங்க. ஐயோ கடவுளே, என்ன இன்னும் இது சத்தம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அந்த பெட்ஷீட்டோட திரும்ப ஜன்னலில் எட்டி பார்க்குது. என்ன இந்த பசங்க இன்னும் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, ஐயோ போட்டு கொடுத்துட்டாங்களா, யாராவது சண்டைக்கு கீழே வந்து நின்றுட்டுருக்காங்களா, ஃப்ரண்ட் சைடு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதியா நின்றுட்டுருக்கு. அப்படிங்க உங்கள் அம்மா தான் என்னடி பண்ணுறா. அம்மா குளிர் ஜரம்மா, இப்போ படுத்துட்ருக்கேன், நின்றுட்டுருக்கேன், இல்லை இப்போ படுக்க போகிறம்மா. கம்மி அம்மா காலையிலேருந்து சாமான கழுவு, அதை கழுவு, இதை கழுவு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு எனக்கு குளிர் ஜரமே வந்துச்சு, போம்மா நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா படுத்துடுச்சு. ஏதோ பண்ணு நாய் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க மட்டும் அப்படியே கீழே போயிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு தனி ரூமு, தயாங்க்கு தனி ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அதாவது ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்கு தனி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு வந்து கூட வைக்கிறாரு. அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் லக்கேஜ்லாம் வச்சிட்ருக்குறாங்க. ஜங்குக்கும் தயாங்க அப்படியே வீட்டை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே இருந்து அப்படியே அந்த ஊரோட வியூவு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்கவுங்க வேறு டேரெக்ஷனில் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் நின்றுலாம் கிடையாது தயாங்கும் ஜங்குக்கும். அப்படியே அவங்கவுங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. தயாங் வந்து எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அந்த ஜன்னலை பார்க்குறாங்கன்னா அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த பூஞ்சை இருக்கும்ல பச்சை கலரில் பாசி அந்த பாசியெல்லாம் பார்த்துட்டு அதை லைட்டாக அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போது அந்த மழை பெஞ்சு இந்த வழிஞ்சு அப்படியே கருப்பு படிச்சிருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு அதையுமே ஒரு மாதிரி தடவிட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு.
ஒரு மாதிரி அந்த மழையோட ஸ்மெல் அப்படியே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறுறாரு. அந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த சில்னஸான காற்று அப்படியே மேலேருந்து மாடியிலேருந்து அப்படியே அந்த சில்னஸான காற்று அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அது மாதிரி மேலே போய் நின்னவொடனே இந்த பாக்கெட்டில் கையை வச்சுட்டு எந்த மாதிரியான ஒரு காற்று அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாரு. லைட்டாக அப்படியே அந்த பூவோட ஸ்மெல்லு கலந்த மாதிரி வாசனை வருது. என்னடா திடீர்னு பூவோட ஸ்மெல் கலந்த மாதிரி வருதுன்னு பார்த்தா, நீங்கள் வந்து மேலே நீங்கள் தான் தாவணி போட்டு பூலாம் வச்சுருக்கீங்க அழகாக. அதனால் அந்த பூ ஸ்மெல்லை வந்திருக்கும். தாவணி போட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த வடம் காய வச்சுருக்கீங்க போல், அதில் அப்படியே எடுத்துகிட்ருக்குறீங்க. இங்கே தாயங்க அப்படியே பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? டேய் இல்லைடா, வத்தெல்லாம் காய போட்டிருக்கல, அதெல்லாம் எடுத்துகிட்ருக்குறேன். ஏன்னா 2 வயசு சின்னவன் வந்து தாயங்க, உங்களோட 2 வயசு சின்ன பையன். அதனால் நீங்கள் வாடா போடா போட்டு தான் கூப்பிட்டு பழக்கம். ஸோ அப்படியே நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவை, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒன்றா அந்த வடம் வந்து எப்படின்னா, பப்படம் சொல்லுவோம்ல, வத்தல் சாதத்தில் கஞ்சி போட்டுட்டு போல் அந்த வடம் அது அப்படியே துணியிலேருந்து எடுக்கணும், ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஸோ இங்கே வந்து தயங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி எடுக்கிறதுலடா எப்படிடா, இப்படி தண்ணி தெளித்து லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்தால் தான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி காமிக்கிறீங்க. ஓ இப்படியா, சரி நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன், நானும் எடுக்கிறேன். ஐயோ நீ போய் ரெஸ்ட் எடு தயங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிறேன்டா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் கேட்கல, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஒன்று ஒன்றா எடுக்கும்போது லைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி உள்ள காயாததும் இருக்கா, குழக்குழன்னு இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் கேட்கல, தயங்க ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பூ ஸ்மெல்லுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கு. அப்பப்போ அப்படியே உங்கள் காதோடு அப்படி பார்க்குறாரு. அந்த பூ வந்து உங்கள் காதுக்கு பக்கத்தில் அப்படியே நீட்டாக தொங்கும்ல, உங்கள் ஷோல்டருக்கு முன்னாடி எடுத்து போட்டால் தொங்கும்ல, அந்த மாதிரி மூடி லென்த்தியாக இருக்கிறது நீட்டான பூ வச்சுருக்கீங்க போல் உங்கள் முன்னாடி உங்கள் ஷோல்டரில் அப்படியே கிடக்கு. அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பப்போ ரசிக்கிறாரு. பட் ஆனால் நம்மளோட ஏஜ்டு பர்சன், ஸோ மரியாதையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பார்க்குறாரு, வேறு மாதிரி கிடையாது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே கேஷுவல் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வருவாரா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டார். இங்கே ஜங்குக்கு தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு குண்டானையும் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நான் எடுத்துக்கிறேன்டா, எல்லாம் வாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் வந்து கீழே போயிருப்பீங்க, இங்கே ஜங்குக்கு வந்து ஒரு பீஸ் மட்டும் குறையுதே அப்படின்ற மாதிரியே தோணுது. அந்த தியா நாயை மட்டும் தேடுறாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு ரூமுக்குள்ளால் முக்காடை போட்டு கிடைக்கிற மாதிரி ஜன்னலால் தெரியுது. ஆனால் டோர் க்ளோஸில் இருக்குது. இது அதுவாக இருக்குமோ, இருக்கும் அப்படின்ட்டு அந்த டோர் நாக் பண்ணுறாரு. பட் திறக்கல. திரும்ப நாக் பண்ணுறாரு. திறந்து தாம்மா இருக்குது, நீயும் மூடி வச்சுட்டு போயிட்டு வர. தட்டுன்னு தட்டிகிட்ருக்குது, நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது இந்த வீட்டில் அப்படின்னு இந்த முழு பேசிக்கிட்டே நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தலை கூட வெளில தெரில, முக்காடை போட்டு படுத்து அப்படியே தூக்கத்துலேயே அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க. ஓ எங்கே தான் இருக்கியா நீ, பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே கதவை திறந்துட்டு லாக் பண்ணல, பட் திரும்ப அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பக்கமாக வராரு. எந்த பக்கம் பார்த்தாலும் லைட்டாக கூட கேப்பே இல்லை. எந்த பக்கம் தலை வச்சுருக்கா, இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா கால் தான் தெரியுது. எங்கே, ஓ அந்த பக்கம் இருக்கியா, சரி அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. சும்மா இருமா, சும்மா காலையிலேருந்து இருக்கிற வாழையெல்லாம் தலையில் கட்டிட்டு பிடிச்சி ஏதாவது நல்லா முடியாது, போ நல்லா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கீங்க. பெண்டை நவுத்துட்டாங்க போலே, ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இருடி அப்படின்ட்டு அங்கே ஜக்கில் அப்படியே தண்ணி இருக்குது, அதை அப்படியே எடுத்து தும்முன்னு அப்படியே ஊற்றிட்டு கடன்னு சொல்லிட்டு வெளில ஓடிட்டார். என்னமோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பினா ஆளே காணா. உங்கள் அம்மா தான் ஊற்றிட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா வழக்கமாக இப்படி தான் எழுப்புறாங்க உங்களை, ஒன்று அடித்து எழுப்புறாங்க, மிதித்து எழுப்புறாங்க, இந்த மாதிரி ஊற்றி எழுப்புறாங்க. ஸோ அந்த ட்ரிக்கே தான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க போலன்னு பார்த்தா காணோம். எங்கே போச்சு இந்த தாய்கழுவி, உனக்கு காணிச்சுக்கிறாரு, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரத்தோடு திரும்பவும் படுத்துறீங்க. என்ன பொண்ணு இவெல்லாம் பொண்ணா இவன் அப்படின்ற மாதிரியே ஒரு பார்த்துட்டு திரும்ப அப்படியே சிரிச்சுட்டு அவர் மாட்டை கீழே போயிருப்பார். இதுக்கு மேலே ஏதாவது போய் பண்ணால் அப்புறம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிருப்பார். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே போய் சாப்பாடெலாம் நல்லா தட்டு போட்டதெல்லாம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் அத்தையுமே ஹெல்ப் பண்ணுறாங்க.
எனக்கு இப்படிலாம் பண்ணால் பிடிக்குமா, அது பண்ணால் எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே வத்த குழம்பு, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. இங்கே ஸ்மெல் வர வர ஜங்குக்காலையும் தயங்காலையும் அங்கே மேலே இருக்கவே முடியல. ஒரு மாதிரி பசியை தூண்டுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே இருந்துச்சு வந்து வெளில நிற்பாரா. இங்கே தயங்க அப்போ தான் வெளில வருவான். என்னடா பசிக்குதா? டே ஆமாண்ணா, ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாம் இல்லை. எனக்கும் தான். வா போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ரொம்ப ஈகராக வராரு. கரெக்டாக அப்போ தான் எல்லாத்தையுமே டைனிங் டேபிளாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்குறீங்க. அவங்க தான் இருமா நான் பார்த்துக்குறேன், நீ வைமா, நீ உட்காருமா, நீயும் உட்காந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லாத்த நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்குறீங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. எங்கள் ஜங்குக்கும் தயங்கும் என்ன வேணும் அதான் தடபுல்லாக இருக்கு. இல்லை பாட்டி தான் பண்ண சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே சீக்கிரம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே பிளேட் அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குறாரு. பிளேட் எதுக்குடா, வாழை இலையில் சாப்பிட்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்ருக்குறாங்க. நீங்கள் மட்டும்தான் பரிமாறுறீங்க. என்னம்மா நீனும் உட்காரு, எல்லோரும் போட்டுக்கலாம். இல்லை இல்லை இல்லாத நானே பரிமாறேன். எங்கடி அந்த அடிமாடு எங்க? அம்மா அவ தூங்கிட்டுருக்காம்மா. இங்கே ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஊறுகாயெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஊறுகாய் அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்குறாரு. என்னடா பொண்ணு அப்படின்னு எங்கள் தயம் கேட்கவே, மேலே போனேன் தூங்கிட்டு இருந்தா, தலையில் அப்படியே தண்ணி கவுத்தி விட்டு வந்துட்டா. ஏன்டா? அவள் என்ன பண்ணா தெரியுமா? அம்மா சொன்னால் புரியாடா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது சாப்பிட்டுட்ருக்கிறவே இப்போது ஜங்கு கூட கல்யாண பேச்சு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. என்னடா பொரியறது அவனுக்கு? எதுக்குடா போய் என்னை பற்றி எடுக்கிறாங்க தெரியலையே. ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டாங்கடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே சாப்பிட்டுருக்காரு. இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு அப்படியே துடிக்குது. என்னடா என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் பாட்டி தான் அப்படியே கேட்குறாங்க. என்னடா ஜங்குக்கு நம்ம ஒயினை முடிச்சிடலான் இருக்கேன், என்ன சொல்கிறீங்க? இங்கே அப்படியே பொரியறது. பாட்டி என்ன? உனக்கு கேட்கல, மூட்டு சாப்பிடு. என்ன கேட்காம இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வர அங்கே இருக்கார்ல, ஸோ டக்குன்னு நீங்கள் அப்படியே எதையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. அண்ணா பாத்தியா போய் நல்லா போயிட்டாங்க. மூட்டு வர்றோம். அம்மா அம்மா என்னடா அவதான் என் மருமக. ஷோ நான் சொல்கிறது ஏதோ கேட்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காரு. பட் இப்போது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஜங்குக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியே முடிச்சிட்டாங்க. நீங்கள் உள்ளே போனவங்க வந்து அப்படியே ரசக்குண்டான அப்படியே தூக்கிட்டு வருவீங்களா? அண்ணா பாடுறா, எந்த அங்கெல்லாம் வாங்கி உனக்கு பிடிக்கல, எவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்காங்க. அழகு தாண்டா, நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் தானே சொல்கிறேன். போடாடி அப்புறம் கிழவன் ஆனதுக்கப்புறம் ஏண்டா என்னை பார்த்தா கிழவன் மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கும் தயங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அப்படியே எல்லாேருக்கும் ரசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்குறீங்களா? எனக்கும் கொஞ்சம் ஒயின். ஓகே மாமா அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்ற வரீங்களா? லைட்டாக அந்த இடுப்பு தெரியுது. ஒரு மாதிரி அதையே பார்த்துட்ருக்குறாரு. சாப்பிடுங்க மாமா, ஊற்றிட்டேன். நான் சாப்பிட்றேன் ஒயின். ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ண துணிஞ்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அவரே வந்து தைசில் அப்படியே அடிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே தயங்க சிரிப்பு வந்திருக்கும். ஏன்னா அண்ணன் எப்படிப்பட்டவன்னு தம்பிக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுருக்காரு. தயங் உனக்கு ரசம்? இல்லை வேண்டாம், எனக்கு ரசம் அந்தளவுக்கு பிடிக்காது, அண்ணனுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். என்னடா பேசுகிற? ஆனால் என்ஜாய் பண்ணுண்ணா, அண்ணி வேறு அழகாக இருக்காங்க, உன்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முறைச்சிட்டு இங்கே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு தெரில, வெக்கமாக ஒரு மாதிரி இருக்குது. தயாங்கும் ஜங்குக்கும் சிரித்து பேசிக்கிறவே நம்மளை பற்றி தான் பேசிக்கிறாங்களான்னு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த இடத்துல நிற்கணுன்னே தோண மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளாலே போயிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு அப்படியே கை கழுவுறதுக்கு அப்படியே ஒருத்தவங்களாம் வெளில போவாங்களா? மடி போமா, ஜங்குக்கு போகிறான் பாரு போ அப்படின்னு சொல்லி உங்கள் கிளவி, அதாவது உங்கள் அம்மாச்சி தான் சொல்கிறாங்க. சொன்னோடனே நீங்கள் அப்படியே துண்டு எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஆனால் கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து இங்கே கிச்சன்லேயே கை கழுவிக்கிட்டாரு.
நீங்கள் அப்படியே தொண்டு எடுத்துகிட்டு ஒரு சொம்பளுடைய தண்ணி எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகிறீங்க. இல்லை கை காமிங்க, தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க. போதுமா? ஆ போதும். தொண்டு கை துடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. அவர் அந்த இடுப்பில் சொருக்கியிருக்கிற அந்த முந்தானியே பார்த்துட்ருக்கிறாரு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படியே தெரியுது தான். அந்த இடுப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த துண்டு அப்படியே தொடச்சிக்கிட்டு வயலாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே அவங்ககிட்ட கொடுப்பாரா. ஓயின் சொல்லுங்கம்மா. இல்லை நம்ம முன்னாடி தான் பேசினாங்க. உனக்கு இதில் என்ன கேட்குறீங்க? புரியல. உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன கேட்குறேன். உனக்கு அதில் விருப்பமா இல்லையா? விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கல அந்த இடத்துல அப்படியே வந்துட்டீங்க. இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாக்கெட்டில் அப்படியே கையை விட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. லைட்டாக அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. என்னடா அப்படின்ட்டு இங்கே தயங்குதான். என்னடா இப்போ தான் எவனோ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்குன்னு இப்படி இருந்துடுறானாடா சொன்னேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே தலையை கொத்திட்டுலாம் நின்றுட்டுருக்குறாரு. எவனோ கல்யாணமே வேணான்னு சொன்னான், ஆனால் பாரு என் வாயினை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டான். பல நழுவி பாலில் விழுறதுன்றது இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டுங்க தேங்க்ஸ் சொல்லவே டீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இங்கே அப்படியே நின்றுட்டுருப்பாரா. இப்போ அப்படியே தியா யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக வருது. என்னடி இவ்வளோ நேரமாக தூங்குனேன் அப்படின்னு சொல்லி இங்கே தியாவை திட்டுறாங்க. மா நீ பேசாதம்மா, தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன், அறிவில் அவனுக்கு காலிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், பாவம் கூட பார்க்க மாட்டாங்க இந்த வீட்டை. சி இதான வீடா இல்லை கொலைக்கருக்கணும் மனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தட்டில் சாதம் போடுறீங்க, பருப்பு போடுறீங்க, கூட்டு போடுறீங்க, எல்லாத்தையும் அப்படியே பிணைஞ்சு கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே தட்டை தூக்கிட்டு மேலே போவீங்களா. இங்கே ஜங்கு பார்த்துட்டாரு. ஓ திருட்டுத்தனமாக தட்டில் போட்டு போறியா நீ, வந்துட்டாரு அப்படின்ட்டு கடன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இங்கே வேணாண்டா விட்டுடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை. அத்தை இங்கே தியா வந்து ரசம்லாம் எடுத்துகிட்டு போகல, பாயாசம்லாம் கொடுங்களேன், நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன். இல்லைப்பா அந்த நாய்க்கு இப்போ ரசம் பாயாசம் தான் கேடானே, போட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இல்லை அவளுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் அப்போ தான் பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க. என்ன வேணும்? இல்லை கொஞ்சமாக பாயாசம் குடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளாஸை கழுவிட்டு அப்படியே பாயாசத்தை ஊற்றி போய் கொடுக்குறீங்க. அவரோட கண் அப்படியே உங்கள் இடுப்பிலே தான் இருக்கு. கொல்றாளே ஏண்டி இப்படி வச்சுருக்க இடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்தாங்க போடுங்க. கொடு. ரசம் எதுக்கு ரசம்? குடிக்கிறதுக்கு தான். சரி ஓகே விடு, பாயசமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வரா. நீங்கள் போய்ட்டு அப்படியே கழுவிட்டுருக்கீங்க, திரும்பவும் போயிட்டு கழுவிட்டுருக்கீங்க. அவர் அந்த இடுப்பை பார்த்துக்கிட்டே சக்கரை டப்பா எங்கே இருக்குது, உப்பு டப்பா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இது கல் உப்பு கரையாதே. ஒயின் சால்ட் எங்கே இருக்குது? சால்ட்டு ஏன்னு கேட்டான்னு சொல்லுவியாண்ணா? இல்லை அப்படி உங்களுக்கு பதறுது. அவர் கேட்குற டோனே வேறு மாதிரி இருக்கு. கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே அந்த சால்ட் டப்பா எடுப்பீங்களா, அவங்க பின்னாடி அப்படியே நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லை உனக்கு எட்டல அதனால் ஹெல்ப். இல்லை எனக்கு எட்டும், நான் ஹைட்டு தான். சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேக்வேர்டாக வந்துட்டார். அவர் அப்படியே நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த சால்ட் டப்பா அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரீஸ் ஆகிடுச்சு. அந்த கவுண்டர் டாப்கிட்டே நீங்கள் பார்த்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சால்ட் டப்பாவை கொடுத்துட்டு அவருடைய 2 ஸ்பூன் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு சரி வாய் நீ பாலை பாரு, நான் அப்புறம் அவன்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எதுக்கு சால்ட் வாங்கினார் என்னென்னு உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி உங்ககிட்ட வந்து ஹார்ட் பீட்லாம் ரேஸ் பண்ணி விட்டு ஒரு மாதிரி கிளம்பிட்டார். மனுஷ பயப்பில் இருட்டி இதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை அப்படியே கலக்கிக்கிட்டே மேலே உங்கள் ரூமுக்கு தான், தியாவோட ரூமுக்கு தான் அப்படியே போயிட்டுருக்காரு.
ஏதோ பெரிய அப்போ செத்துக்கிட்டோம், வா போய் பார்ப்போம் அப்படின்னுங்க தயங்க அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காரு. நேரிட வர ஆனால் இல்லை, நீ மூடிட்டு உன் வேலையை பாரு போ. அண்ணா போடோன்னு எதா பண்ணப்போ, எனக்கு வேலை இருக்கும் அப்படின்ட்டு அவர் மட்டும் அவர் ரூமுக்கு போயிட்டார். தியா இது இந்த இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அப்படியே தொண்டைக்கு அடைச்சிச்சு. பார்த்து 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 இங்கே செத்துற போகிற, அவனே தான் அப்படின்னு வாயில் அந்த சோறு அடைச்சிக்கிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஷாஜாத் நான் தான். எப்படி இருக்க மாமா? மாமன் தாண்டி, மாமன் தான். எதுக்கு டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க? பாசம் இல்லை உன்னை பார்க்குறதுக்காக. பாசமா? உன் பாசம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே அப்படியே அந்த தட்டை வச்சிட்டிங்க. ஏன் சாப்பிடு, பசியில் இருப்ப, காலையிலேருந்து ரொம்ப களைச்சி போயிட்டல வேலை செஞ்சு. சாப்பிட்டு. இல்லை மாமா நான் சாப்பிட்டுட்டேன், நான் கீழே போகிறேன். ஏய் உட்கார். மாமா கீழே உட்காருண்ணா. இல்லை மாமா நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ பாருங்கள் இந்த கூட்டம் எனக்கு பிடிக்காது, அதனால் உட்காந்து சாப்பிட்றப்போ. இல்லை உட்கார்றி அப்படின்னு உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் திரும்ப உட்கார வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே முடிச்சுட்ருக்கீங்க. சாப்பிடு. மாமா சாப்பிட்றியோ இல்லை? சாப்பிட்றேன் மாமா சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் அந்த கூட்டு அப்புக்குன்னு சாப்பிட்ருங்க. ஏய் அட்டச்சிக்க பாடி பொறுமை, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இந்தா ஸ்பெஷல் பாயாசம் உனக்காக மாமனே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாமா பாயாசம் பிடிக்காது. பரவாயில்ல சாப்பிடு. மாமா சாப்பிட்றியோ இல்லை நானே கொடுக்கவா? எனக்கு பிடிக்காது மாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? திரும்ப அப்படியே உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு சாப்பிட்றேன் இந்தா அப்படின்னு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நீட்டுறாரு. இதில் எதுவும் கலந்துட்டோன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாயை திறக்கவே மாட்டீங்க. வாய் தர மாமா, வாயை தரடி. நீ நடிக்காத ஆகாமி. வாசமாக கொடுக்குறேன்ல மாமா, சாப்பிடு. மாமா சாப்பிடுன்னு. உப்பு கொட்டி வச்சிருக்காடே, நல்லா இருக்காடி. மாமா இதில் ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் மாமா. நான் டெக்னிக்கல் ஃபால்ட்டு எதில் இல்லை, உன் வாயில் தான், சாப்பிடு அப்படின்னு ஸ்பூனாக எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டிகிட்டே இருக்கிறாரு. வாயிலேருந்து வழிஞ்சு கொட்டுது உங்களுக்கு. மாமா வேண்டாம் மாமா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சினுங்குறீங்க. விடுற மாதிரி இல்லை, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பூனாக கொடுத்துட்டே இருக்காரு. சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. நான் போட்டுமா? ஏய் அதை சொல்லு மாமா. இதுக்கப்புறம் எதாவது பண்ணுவேன்? இதுக்கப்புறம் எதாவது பண்ண நீ உனக்கு அப்புறம் இருக்கும். இந்த பிளாக்மெயில் பண்ணுறது, அது பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு வச்சுருந்தேன்னு வை. இப்போது பாயசத்தில் சால்ட்டு தான் போட்டேன், அடுத்தது பாயசனே போட்டுருவேன். ரொம்ப ஷாக் ஆகுது பா. ஐயோ பாயசன் போடுவேண்ணா? வானாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க. வாயெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே போவீங்களா? என்னடி கோலத்து? அம்மா இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சும்மா, அதனால் போய் தொலை வாய்கே கலவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நாளில் இழிச்சு உங்களை துரத்தி விட்டுருப்பாங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போந்தவங்க தான் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியலங்க தியா. அது மட்டும் கிச்சனில் தண்ணியெல்லாம் முண்டு அப்படியே வாய்க்குள்ளே ஊற்றிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிருக்கும்ல, ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் பெட்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே போவீங்க. இவ தான் ஜங்குக்கு வந்து தியாவோட ரூம்லேருந்து அப்படியே வெளில வருவார். நீங்கள் மேலே போவீங்களா? மறுபடியும் அவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. டப் ஆட்டோ பார்த்துட்டீங்க நீங்கள். ஜங்கு எங்க ரூம்கா? ஆமாம். என்ன தூக்கமா? இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நானும் வரலாமா? எதுக்கு? கம்பெனி கொடுக்க. ஐயோ இல்லை வேண்டாம், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. அதான் அதுக்கு தான் கேட்டேன். இல்லை வா, ஏதாவது
நான் பண்ணுறேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிராஸ் பண்ணி எப்படி போகிறீங்க? அவர் உங்கள் பின்னாடி பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு அவர் மட்டும் வந்துட்டுருக்காரு. என்னடா இவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பத்துறது. ஆல்ரெடி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கிச்சன்லேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடக்குறேன்னு பெட்ரூம் வரீங்க. பார்த்தா எங்கே இவர் பின்னாடியே வராருன்றப்போ உங்களுக்கு அப்படியே பதைக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே போவீங்களா? இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே வரலாமா? இல்லை எதுக்கு? இல்லை ஜஸ்ட் கம்பெனி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவருடைய டீப் வாய்ஸால் அப்படியே பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்களுடைய லேப் அப்படியே எடுத்து பெட்டில் வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க, லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டங்கெல்லாம் ரோல் பண்ண மாதிரி அந்த பியர்ஸ் இங்கே இருக்கும்ல அதெல்லாம் லைட் அப்படியே லிக் பண்ண மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே வராரு. ஐயோ என்ன பண்ணுறாரு இவர், கடவுளே 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க லேப்பில் லாகின் பண்ணுற மாதிரி. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுற? இல்லை லாகின். நான் அது பண்ணுவா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு தான் எல்லாமே தெரியும். என்ன பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த டேங்கை ரோல் பண்ண மாதிரியே உங்களை பார்த்துட்ருக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பக்கன்னு இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுதுங்க, கிடந்து தவிக்கிறீங்க நீங்கள். ஓகேடா கைஸ், இந்த சீரியஸ் அப்படியே இங்கே கட்டாகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆமாம், லாஸ்ட்டாக வந்து கொஷின் கேட்குறது இல்லை. ஓகே, சீரியஸ் அப்படின்றதால கொஷின் நான் கேட்கல. இருந்தாலும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கண்ணே. நான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் ரைஸ் பண்ணுறேன். என்ன கொஷின் அப்படின்னா, G7 என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். G7, G8, G20 இருக்கும். G7 என்னென்ன கண்ட்ரிலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா G8, G20 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்கிறதுனாலும் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? G7 ஆன்சர் மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேடா கைஸ், பாய்.